இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில நம்ம மம்பட்டி சார் நடிச்சு சும்மா பட்டைய கலப்பின ஒரு படத்தை தாங்க கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட பேரு ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படிங்கறதா மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் ஒரு போலீஸ்காரரா இருப்பாரு. ரொம்ப குடிக்க அடிமையானதால பொண்டாட்டி அவரை விட்டுட்டு போயிடுவாரு. இப்படி இருக்கும்போது ஊருக்குள்ள ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை ரொம்பவே வித்தியாசமா இருக்குது. கொலை பண்ணி யாரோ ரொம்ப பயங்கரமா டார்ச்சர் பண்ணி பீச் ஓரத்துல ஒரு சிலுவை மாதிரி வச்சு அதுல கட்டி போட்டு வச்சுட்டு போவாங்க. இறந்து போன நபரோட அப்பா ஒரு கட்சியில ரொம்ப பெரிய ஆளு. அப்படி இருக்கிறோட பிள்ளை இப்படி கொடூரமா கொலை பண்ணது யார் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களோட சப்போர்ட்டோட தேடும்போது நம்ம ஹீரோவை ஒரு கட்டத்துல இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கும். அது என்ன அப்படின்னு படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நேரா வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு நைட் டைம்ல ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அவருக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போனை அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒருத்தர் பேசுறாரு. நம்ம படத்தோட ஹீரோமே அவர்தான். எப்பப்ப கடையை திறப்பீங்க, உச்சா விட்டு வர டைம்ல யாரோ கடையை சாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இருக்காரு இல்லையா, இவர் வந்துட்டு ஒரு டாஸ்மார்க் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அந்த டாஸ்மார்க்ல தான் நம்ம ஹீரோ சரக்கு அடிச்சுட்டு யூரின் பாஸ் பண்ணலாம் சொல்லிட்டு போவாரு. அந்த கேப்ல பார்த்தா கடையை மூடிட்டு போயிட்டானுங்க. இப்ப உள்ளுக்குள்ளதான் உட்காந்துருக்க, உன் சரக்குல நான் காலி பண்ணிட மாட்டேன், நீ பொறுமையா காலையிலே வா, நான் போலீஸ்காரன் தான், உன் கடையுமே நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொடுத்த தைரியத்துல அவரும் சரின்ட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. உள்ளுக்குள்ள இருக்கிற சரக்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே மஜாவா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு இப்ப அந்த கடையில இருந்து வெளியே வந்துட்டாரு. நம்ம ஹீரோ சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது அவரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு சொல்லி ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு துப்பாக்கி சூடலாம் பயங்கரமா சுடாரு. குறி வச்சா தப்பவே தப்பாது. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு மேன். அவர் அந்த ஷூட்டிங்ல இருக்கும்போது அவரோட சீனியர் ஒருத்தர் இருப்பாரு. அவரோட பேரு ராமதாஸ். சோ இவரு அவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆனா ஹீரோவை விட வயசுல பெரியவர், அண்ணா அண்ணான்னு சொல்லி தான் கூப்பிட்டு பேசிக்குவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவர் தான் ஹீரோ கூட இருக்கிற அந்த நபர். சோ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, அவரை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா இப்போ. ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் நேர்மையான ஆளு. தப்பு எங்க நடந்தாலும் அதை தட்டி கேட்கிற ஒரு ஆளு. அப்படி இருக்கிறவ எங்கேயுமே ஒழுங்கா வேலை பார்க்க முடியாது இல்லையா. அதனால இப்போ நம்ம ஹீரோ சஸ்பெண்ட்ல இருக்கிறாரு. இன்னொரு சீன்ல பார்த்தா எஸ்பிக்கு உங்க வீட்டுல ஏதோ இன்னைக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் சரக்கு பார்ட்டி இந்த மாதிரிலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ அங்க வரமாட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. யோ வாயா, உனக்கு தான் சரக்குனா ரொம்ப பிடிக்கல, வா கொஞ்சம் அப்படியே என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு இங்க இருக்கிற ராமதாஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போறாரு. சரி, அந்த ஃபங்க்ஷன்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு ஜாலியா இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ சரக்கு போட்டுட்டு இருக்காரு. அங்க ஒரு டீமும் சரக்கு போட்டுட்டு இருக்கு. அந்த டீம் எல்லாருமே சீட்டு கிட்ட ஆடிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் போயிட்டு உட்காராரு. ஜாலியா பேசிட்டு அப்படியே சீட் எல்லாம் போடுறாங்க. அதுல ஒருத்தவர் இருக்காங்க, ஜோக்கரை பாக்கெட்ல வச்சுட்டு தெரியுறான். இந்த ஜோக்கரு அந்த ஜோக்கரை எடுக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறதால அங்க மாட்டி விட்டுட்டு பெரிய சண்டையாவே ஆகுது. நான் அப்படிலாம் எடுக்கல அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ நான் தான் பார்த்தேன் இவன் போங்காட்ட ஆடுறன்னு சொல்லிட்டு பயங்கர சண்டையாயிடுது. அந்த பார்ட்டியில முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அதே பார்ட்டியில ஓவரா சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. மப்பு ஓவர் ஆகி வீட்டுக்கு வந்தோடனே படுத்து மட்டையாகி தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. மனைவிக்காரங்க நிறமாத கர்ப்பிணியா இருக்காங்க. திடீர்னு பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல உங்களுக்கு வயிறு வலி வந்துருச்சு. பிரசவ வலியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஒழுங்கா ஓடி போயிட்டு இந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு பயங்கர மட்டையில இருக்கிறாரு. ஏஞ்சா கூட அவரால் எதுவுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு சரக்க போட்டுட்டு வந்திருக்காரு நம்ம ஹீரோ. சோ அதுக்கப்புறம் மனைவிக்காரங்களே ஏஞ்சா அப்படியே தட்டு தடுமாறி போறாங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹீரோவோட மனைவி ஹீரோவை விட்டுட்டு போயிட்டாங்க. சோ பல வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு இங்க காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு அங்க நின்றுட்டு இருக்கும் போது அவருக்கு ஏதோ ஒரு தகவல் வந்திருக்கு. பீச் ஓரத்துல ஏதோ ஒரு டெட் பாடி ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோவை போயிட்டு நிக்கிறாரு. அங்க பார்த்தா ஓவர் கிரௌடா இருக்கு. அங்க இருக்க பீச்சுக்கு பக்கத்துல ஒரு சிலுவையா வச்சு அந்த சிலுவையில ஜட்டியோட ஒருத்தனை கொடூரமா டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணி இங்க கட்டி போட்டு வச்சுட்டு போயிருக்கானுங்க. சோ இந்த கொலை யார் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. ஃபாரன்சிக்ல இருந்து ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கேஸை விசாரிக்கிற அதே ஏரியாவை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு எஸ்ஐ ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட மீடியாக்காரங்க கேட்கும்போது இது பாருங்க, இப்ப நடந்திருக்க கொலையில ஒரு க்ளூ கூடமே எங்களுக்கு கிடைக்கல. இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. எதுவா இருந்தாலும் ஃபாரன்சிக் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களால அந்த கொலைகாரனை யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு. நம்ம ஹீரோ தான் இப்போ சஸ்பெண்ட்ல இருக்கிறாரு. சஸ்பெண்ட்ல இருக்கும்போது அதே இடத்துல நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு ரிப்போர்ட்டர் பையன் ஒருத்தர் இருக்கிறான். அவர் வந்துட்டு இந்த கொலை யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யார் பண்ணா என்ன, தாமஸ் அவனா நல்லவனா, அவனே ஒரு கேடு கட்டமா அப்படின்னு சொல்லும்போது இந்த தாமஸ் இருக்கால இவன் வந்துட்டு ஒரு பெரிய அமைச்சரோட பையன். சோ இவன் நிறைய இல்லீகல் வேலையெல்லாம் பார்ப்பான். அப்பப்ப கஞ்சா அடிக்கிறது, பொண்ணுங்க பின்னாடி சுத்துறது, இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்டவன். சோ அப்படிப்பட்ட சத்தத்துல ஒண்ணு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்க இந்த கேஸ் வந்துட்டு ரொம்ப பயங்கரமா நியூஸ்ல பேசப்படுது. ஒரு அமைச்சரோட பையனை இந்த அளவுக்கு கொலை பண்ணிட்டாங்கன்னா போலீஸ்காரங்க இது வரைக்கும் கொலைகாரனை கண்டுபிடிக்காம இருக்காங்க சொல்லிட்டு ஒரு பக்கம் போலீஸ்காரங்களுக்கு பயங்கர பிரஷர் போயிட்டு இருக்கு. இப்ப டெட் பாடியை எடுத்துட்டு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு. அதுல என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த உடம்ப பல நாளா வச்சு டார்ச்சர் பண்ணி ரொம்ப கொடுமையான முறையில அடிச்சுமே இவங்களை கொலை பண்ணி வச்சிருக்காங்க. உடனே அடிச்சா உடனே செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணிருக்காங்க.
அது மட்டும் இல்லாம இவனுக்கு எப்ப திடீர்னு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ குளுக்கோஸ் இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி இல்லாம கூட போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. மத்தபடி எந்த ஒரு க்ளூமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க. சோ இந்த விஷயம் நியூஸ்ல போயிட்டு இருக்கு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டர் பையன் ஒருத்தர்னாலே ஹீரோக்கு தெரிஞ்சவங்க, அவங்க கிட்ட நம்ம ஹீரோவை வர வச்சு அவனை பத்தின டீட்டெயிலோ ஒருவேளை இந்த கொலை யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட விசாரிக்கலாம் சொல்லி நம்ம ஹீரோவை வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருப்பாரு. சோ நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் திறமையான போலீஸ்காரர், இப்பவும் பார்த்தா சஸ்பெண்ட்ல தான் இருக்கிறாரு. காரணம் என்னன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு பயங்கரமா ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாயிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு நபரால இப்ப வந்துட்டு எந்த ஒரு வேலையுமே சரியா செய்ய முடியல, செஞ்சாலும் சரியா செய்வாரு. அந்த ஒரு காரணத்துக்காக டிபார்ட்மெண்ட்ல யாருக்குமே நம்ம ஹீரோவை பிடிக்காது. இப்போ இந்த இடத்துல பாக்குறதுக்கு வந்திருக்காங்க இல்லையா, சோ அப்பயும் வந்துட்டு கேக்குறாங்க. அப்ப கூட நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுக்கு பிசினஸ் ரீதியா சரி இல்ல அவங்க அப்பா விதமா சரி ஏதாவது ஒரு எதிரிங்க இருப்பாங்க, பல பேர் எதிரிங்க இருக்கிறாங்க, அதுல யாராவது ஒருத்தவங்க இதை செஞ்சிருப்பான், சந்தோஷம் தான், மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்க. இப்போ வந்துட்டு இறந்து போனவனுக்கு இறுதி அஞ்சலி எல்லாம் செலுத்தப்படுறாங்க. இறந்து போனவனோட பையனோட அப்பா இருக்கான் இல்லையா, அவன் பயங்கர கோவத்துல வரான். போலீஸ்காரங்களுக்கு போன் போட்டு கண்டமணிக்கு திட்ட ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் எதுவுமே பண்ணலையா, அவனை கொலைகாரனை கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. இப்ப இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக நம்ம ஹீரோவோட அண்ணா சொல்லிட்டு ஒருத்தர் ராமதாஸ் தான் இருப்பாங்க, அவரை எஸ்பியா ப்ரோமோட் பண்ணி இப்ப இந்த ஏரியாக்கு வர வச்சிருக்காங்க. வந்த உடனே போலீஸ்காரங்களை எல்லாருமே கூட்டு ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. மீட்டிங்ல எஸ்பி என்ன பண்றாருன்னா இறந்து போனவன் பேரு தாமஸ், சோ அவனை பத்தி எல்லாரும் சொல்லுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு போலீஸ்காரர்கிட்ட கேட்கும்போது தாமஸோட அப்பா அமைச்சர்ல இருக்கிறாரு, கட்சி ரீதியா அவருக்கு நிறைய எதிரிங்க இருக்கிறாங்க, அவருக்கு கட்சி தவிர்த்து நிறைய பிசினஸ்மே கூட இருக்குது. சோ அந்த பிசினஸ் மூலமா அவருக்கு எதிரிங்க நிறைய இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பையன் ஒண்ணு நல்ல பையனா கிடையாது, வேலை வெட்டிக்கெல்லாம் போக மாட்டான், இருக்கிற அரசியல் செல்வாக்க பயன்படுத்திக்கிட்டு நிறைய கொக்கைன் கஞ்சா பேரு பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பல இல்லீகல் வேலைகளை பார்த்துட்டு இருக்கான். சோ அப்படிப்பட்டவனுக்கு அவனுக்கு நிறைய எதிரிங்க இருப்பாங்க. அதுல எவனோ ஒருத்தவன் தான் இப்படி வச்சு செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க பேசிட்டு இருக்காங்க. சரி என்ன எதிர மத்தபடி டீடைல்ஸ் எல்லாம் விசாரிங்க, தனித்தனியா போங்க, ஏதாவது குழு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட அந்த ஏரியா எஸ்ஐ மட்டும் இருக்கிறாரு. அவரை மட்டும் எஸ்பி கூப்பிட்டு ஏயா உங்க ஏரியால ஒருத்தன் இருப்பானே பாலு, அவன் எங்கயா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பத்தி தான் கேக்குறாங்க. ஹீரோ பேரு தான் பாலு சந்திரர் பேரு. சோ அவன் என்ன சார் இப்ப என்ன சஸ்பெண்ட்ல தான் இருக்கிறான், எப்பயாவது இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் இந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிறான், அவன் ஒரு விளங்காதவன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்தி தப்பா பேசிட்டு இருக்கிறான். அதெல்லாம் நீ ஒன்னும் சொல்லாத, அட்ரஸ் கொடுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எஸ்பி அட்ரஸ் வாங்குறாரு. கட் பண்ண நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள நல்லா சரக்கு அடிச்சுட்டு ஜாலியா மஜாய் பண்ணி தூங்கிட்டு இருக்காரு. அப்ப வந்துட்டு அவனோ போன் கால அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். கட் பண்ணி விட்டாலும் திரும்ப வந்துகிட்டே இருக்கு. டேய் யாரா நீ எதுக்குடா போன் அடிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் உனக்கு தைரியம் இருந்தா கிச்சனுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்டுறான். என்னடா இது எவனா வீட்டுக்குள்ள வந்துட்டானா சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போய் பார்த்தாதான் அங்க ராமதாசன் ஒருத்தர் வந்திருக்காரு. நம்ம ஹீரோ அண்ணான்னு கூப்பிடுவார் இல்லையா, அவர் இங்க வந்திருக்காரு. அண்ணே என்னன்னா இங்க வந்திருக்கிற, எப்படின்னா இருக்கிற, தலைமுடியெல்லாம் சும்மா பயங்கரமா இருக்குது, ஹீரோ கணக்கா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இந்த ஏரியாவுக்கு டிரான்ஸ்பர் வந்திருக்கேன். இந்த மாதிரி இறந்து போன தாமஸ் கேஸை என்ன விசாரிக்க சொல்லிட்டாங்க, நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினா ஏதாவது பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இறந்து போன ஒரு கேடு கட்டம் நம்ம ஹீரோ வாயில எப்பயுமே அதுதான் வரும் போல திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோட சொல்லும் போது அவரோட முகத்துல ஏதோ ஒரு கோபம் இருக்கிறத நம்ம போலீஸ்காரர் நோட் பண்றாரு. சோ எஸ்பி நோட் பண்ணிட்டு அப்படியே அமைதியா இருக்கிறாரு. அடுத்த நிமிஷம் பார்த்தா ஹீரோ வந்துட்டு இறந்து போன தாமஸ் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்துட்டு கார் டிரைவரா ஒரு வயசானவர் இருப்பாரு. சோ அவரை போயிட்டு பாக்குறாரு, விசாரிக்கிறாரு. கடைசியா நீ எங்க விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி அவர் ஃபாரின் போறோம்னு சொன்னாரு, அதுக்காக ஏர்போர்ட்ல விட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது, நான் ரிட்டர்ன் வந்துடுன்னு சொல்லிட்டு இறந்து போனவனோட அப்பா போய் அமைச்சரை போயிட்டு பாக்குறாரு நம்ம எஸ்பி. அவர்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு கட்சி ரீதியாவோ இல்ல பிசினஸ் மூலமா யாராவது எதிரிங்க இருக்காங்கன்னு சொல்லி கேட்டா நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க கடைசி உங்க பையனை எப்ப பாத்தீங்க அப்ப பாத்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நோண்டி கேள்வி கேட்க பயங்கர கடுப்பாயிடுறாரு அமைச்சர். யோ இத பாரியா, நீ போலீஸ்காரனா வெளியே போய் விசாரி, என்கிட்ட வந்து விசாரிக்காத, நான் தான் சொல்லிட்டேன்ல எங்களுக்கு எதிரி நிறைய பேர் இருக்காங்க தான், அதுல எவன் பண்ணாங்கிறத கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லு, அவனை நான் வச்சு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற போலீஸ்காரே பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு அமைச்சர். அடுத்த கட்டம் பார்த்தா இதுவும் நியூஸ்ல இது வரைக்கும் எந்த ஒரு க்ளூமே கிடைக்கல அப்படி இப்படின்னு போட்டு கிளிக்கிறாங்க. இதை நம்ம ஹீரோவும் அந்த அண்ணா இருக்கார் இல்லையா, ஹீரோட ஃப்ரெண்ட் ராமதாஸ் எஸ்பி, அவருமே ரெண்டு பேரும் ஒரே இடத்துல உட்காந்து தான் பாத்துட்டு இருக்காங்க. அது நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஹீரோ சிரிக்கிறத அங்க இருக்கிற எஸ்பி நோட் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒருவேளை நம்ம ஹீரோ மேல நம்ம போலீஸ்காரர் ஒரு டவுட் வைக்கிறாரு. அப்படி டவுட் வைக்கும் போது இங்க உட்கார்ந்து இருக்கிறது கூடமே காரணம் இறந்து போன தாமஸ் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்துட்டு கூட்டாளி ஒருத்தவர் இருக்கிறான். எப்பயுமே அவனுக்கு பண்ற பிசினஸ்ல இருந்து ஏ டு Z வந்தானா. சோ அவனுக்கு வர வைக்கிறதுக்காகவும் அவங்கிட்ட விசாரிக்கிறதுக்காகவும் தான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அவங்கிட்ட வந்த உடனே நீ எப்ப பார்த்த தாமஸ்னு சொல்லி கேட்டா, தாமஸ் வந்துட்டு ஒரு வேலை விஷயமா ஃபாரின் போறேன்னு சொன்னான். ஃபாரினுக்கு போயிட்டுமே எனக்கு வந்துட்டு போன் பண்ணி நான் வந்துட்டேன், நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தான். என்கிட்ட போன்ல தான் பேசினான், வேணா ஃபாரின்ல இருந்து பேசின நம்பர்லாம் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்பி வாங்கிக்கிறாரு. எஸ்பி வாங்கிட்டு இந்த மாதிரி விசாரிக்கும் போது அவன் கொஞ்சம் நக்கல் அடிக்கிறான் நம்ம ஹீரோவை பார்த்து. என்ன சார் சஸ்பெண்ட் ஆனவரெல்லாம் கூட வச்சுட்டு தெரியுறீங்க, இந்த கேஸை நீங்க எப்ப கண்டுபிடிக்கிறது, என் நண்பன் தான் இறந்து போயிட்டேன்னா அந்த கொலைகாரன் யார் அப்படிங்கறத இப்படிப்பட்ட டுபாக்கோர் போலீஸ கூட வச்சுட்டு எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு இவரு ஒரு பக்கம் ஏத்திக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு பயங்கர காண்டாயிடுது. ஃப்ரெண்டுக்கார போன இடத்துக்கு இவனும் போலான்னு பாத்துட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம போலீஸ்கார எஸ்பி இருக்காரு இல்லையா, அவரு நம்ம ஹீரோ மேல ஆல்ரெடி ஒரு டவுட் இருந்தது. சோ இப்ப அதையுமே நோட் பண்றாரு.
இவங்க 2 பேத்துக்குள்ள கொஞ்சம் சண்டை முத்திக்கிட்ட மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து அமுச்சு விட்டுறாரு. அந்த போன் நம்பர்லாம் வாங்கிக்கிறாங்க. ஏதாவது டீட்டெயில் தேவைனாக்கா கால் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற தாமஸோட கூட்டாளியோட நம்பரையும் இந்த போலீஸ்காரர் வாங்கிக்கிறாரு. அடுத்து அந்த வயசானவர் வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுல அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே பயந்து போயிட்டாங்க. ஏன்னா போலீஸ்காரங்க வந்து விசாரிக்க கூட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டாங்களா. என்ன கேட்டாங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி தாமஸ் எங்க விட்டா அப்படின்னு சொன்னாங்க. நான் நடந்தது எல்லாத்தையும் உண்மையை சொல்லிட்டேன், மத்தபடி ஒன்னும் பெருசா கேட்டுக்கலன்னு சொல்றாங்க. அங்க வந்துட்டு ஒரு பையன் பனின் போட்ட மாதிரி வந்து நிக்கிறான் பாருங்க. இந்த பையனோட பேரு பீட்டர். சோ பீட்டர் வந்து அந்த வயசானவர்கிட்ட உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஏதோ நல்லபடியா வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு உடம்பு முடியல பாத்துக்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கிருந்து கிளம்ப. இன்னொரு சீன்ல நம்ம ஹீரோவை வந்துட்டு போலீஸ்காரர் இருக்காரு இல்லையா எஸ்பி, அவரு நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் வாங்கன்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்காராம். அங்க போயிட்டு பாக்குறாரு, அந்த எஸ்ஐ தான் இருக்கிறாரு. என்ன சஸ்பெண்ட் ஆன போலீஸ்காரெல்லாம் மரியாதையோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றீங்க, என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கேட்கும்போது உள்ளுக்குள்ள போயிட்டு உட்காந்துருக்கும் போது அண்ணன் வேற உட்காந்துருக்காரு. என்னன்னா டிவி எல்லாம் வச்சுட்டு இருக்கிற, ஏதாவது ஷூட்டிங் கீட்டிங் எடுக்க போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த முக்கியமா சீரியஸா பேச ஆரம்பிக்கணும், நீ கொஞ்சம் டீட்டெயிலா எனக்கு சொல்லு. உன்னை பத்தி நான் விசாரிச்சேன், உன் மேல எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது, அதனால உன்னை பத்தி விசாரிக்கும் போது எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சது. கடைசியா தாமஸ் போன ஒரு ஹோட்டலுக்கு, அதாவது தாமஸும் அவன் கூட்டாளி போன ஒரு ஹோட்டலுக்கு நீ போயிருக்கிற, உன்னோட சிக்னலை வச்சு நாங்க கண்டுபிடிச்சோம். எதுக்காக போன, ஒருவேளை தாமஸ்க்கு உனக்கு என்ன மோட்டிவ் கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்னைக்கு எதிர்ச்சா வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த மால்ல பாத்துருக்காங்க. பார்த்தது என்ன உண்மைதான், அங்கிருந்து நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க போன சொல்லி கேட்டா காட்டுக்கு தான் போனேன் வரியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசிட்டு இருக்க. இத பாரு நான் கொஞ்சம் சீரியஸா கேட்கறேன், கொஞ்சம் சீரியஸா பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கிருந்து நம்ம ஹீரோ எதுக்காக அர்ஜென்ட்டா போனார்னா, ஹீரோ கூட வேலை பார்த்த ஒரு போலீஸ்காரர் சூசைட் அட்டெண்ட் பண்ணிட்டாராம். ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, அவரை பார்க்கணுங்கிறதுக்காக போயிருக்காரு. சோ அங்க போயிட்டு பார்க்கும்போது எதுக்காக அவர் சூசைட் அட்டெண்ட் பண்ணாரு விசாரிக்கும் போது தான் தெரியுது, அவங்க பொண்ணு வந்துட்டு ஸ்கூல் போனாலும் ஸ்கூல் போயிட்டு வர வழியில காணாம போயிருக்கிறான். அவளை பத்தி விசாரிக்கலாம் சொல்லிட்டு அவளோட டைரி, ஸ்கூல் புக், ஏதாவது கான்டாக்ட் நம்பர் இல்ல ஏதாவது டீடைல் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரர் அதை நோண்டி எடுத்திருக்காரு. அப்ப வந்துட்டு ஒரு புக்ல இருந்து நிறைய சீடிகள்லாம் கீழே விழுந்திருக்குது. அந்த சீடியில கொஞ்சம் அவங்களோட பொண்ணு ஆபாசமா இருக்கிற மாதிரி பார்த்ததுல மனசு தாக்காம அந்த ஆளு கையை கட் பண்ணிட்டு அப்படியே சூசைட் அட்டெண்ட் பண்ணிருக்காரு. சோ அதுதான் நடந்தது. அங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிடைச்சதா சொல்லி எஸ்பி கேட்க கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் தான் தேடி போனேன். அந்த சீடியை வந்துட்டு நம்ம ஹீரோ போட்டு பார்த்திருக்காரு. போட்டு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த சீடியை கேமரா படம் பிடிச்சது எல்லாமே இந்த தாமஸும் அவன் கூட்டாளியும் தான் சேர்ந்து பண்ணிருக்கானுங்க. சோ அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த பொண்ணு பயங்கரமா ட்ரிங்க்ஸ் எல்லாம் அந்த பொண்ணுக்கு கொடுத்து அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி நிறைய பொண்ணுகள் இந்த மாதிரி அடிமைப்படுத்தி வச்சிருக்கானுங்க. அப்படியே அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கு போகும்போது கரெக்டான நேரத்துக்கு நம்ம ஹீரோ போயிருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ சஸ்பெண்ட் எல்லாம் இல்ல, அங்க போயிட்டு நம்ம தாமஸையும் அவன் கூட்டாளியும் போட்டு பொலன்னு பொழந்துட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்களை காப்பாத்தி இருக்காங்க. பொண்ணுங்களை ஆசை வார்த்தையா பேசியா அந்த பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ், இதுக்கெல்லாம் கொக்கைன் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து பழக்கப்படுத்தி இந்த மாதிரி இவனுங்க இடத்துக்கு கூட்டு வந்து நாசம் பண்ணதான் இவனோட வேலை. சோ அதெல்லாம் வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து அவனுக்கு மேல கேஸ போட்டு வச்சிருக்காரு. ஹீரோ இப்படி நேர்மையா வேலை பார்த்ததுக்காக அமைச்சரோட பதவியை யூஸ் பண்ணி தான் பையனை வெளியே கொண்டு வந்துட்டு ஹீரோவை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி மூலையில உட்கார வச்சிட்டாங்க. சோ அதனால அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ணல. ஆனா என் மேல இருந்த கொலவெறியில தாமஸ் என்ன பண்ணிருக்கானா, நம்ம ஹீரோ போகும்போது காரை வச்சு அடிச்சு அவருக்கு பெரிய விபத்தை ஏற்படுத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கானுங்க. கொலை பண்ணலாங்கிற பிளான்ல தான் வந்திருப்பானுங்க. ஆனா இந்த ரிப்போர்ட்டர் தெரிஞ்சவங்க, நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எதிர்ச்சா கார்ல வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு தான் அவங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க. சோ அவங்க தான் நம்ம ஹீரோ கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் நம்ம ஹீரோ ரெக்கவரி ஆகிறதுக்கு ஆயிருக்கு. சோ அதுக்கப்புறமும் சஸ்பெண்ட்ல இப்படியே காலத்தை ஓட்டி இருக்கிறாரு. சோ இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ எஸ்பி கிட்ட சொல்ல எஸ்பியோட மனசு கொஞ்சம் உடைஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பொண்டாட்டியுமே இல்ல. அந்த டைம்ல கூட நம்ம ஹீரோ தனியா கஷ்டப்பட்டு இருக்கிறாரு இல்லையா, உன் மனசை கஷ்டப்படுற மாதிரி இருந்தா பேசிருந்தாக்கா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சாரியுமே கேட்கிறாரு. ஹீரோவும் இப்ப எஸ்ஐ ஒருத்தர் இருந்தார் இல்லையா, சோ அவங்க 2 பேருமே போயிட்டு ஒரு இடத்துல சரகடிச்சிட்டு இருக்காரு. அப்படி நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த எஸ்ஐ என்ன சொல்றாருன்னா, சார் நீங்களாம் பார்க்கும்போது உங்களை பார்க்கவே ரொம்ப பெருமையா இருக்கு, இப்படி ஒரு நேர்மையா வேலை பாக்குறீங்க, உங்களை பார்க்கும்போது இந்த கேஸுமே வந்துட்டு நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கு சார் அப்படின்னு சொல்லி எஸ்ஐ சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு நம்ம ஹீரோ ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த கேஸ பத்தின டீடைலா நீ வாங்கிட்டு வா, நம்ம 2 பேருமே சேர்ந்து விசாரிப்போம், விசாரிச்சுட்டு இதுல கிடைக்கிற கிரெடிட் எல்லாம் நீயே எடுத்துக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற நம்ம ஹீரோ ஒரு க்ளூ கொடுக்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ பத்தின A to Z தகவல் அந்த வயசானவர்கிட்ட விசாரிச்சது, இந்த கேஸ் இது வரைக்கும் விசாரிச்சது எல்லாமே வீடியோ ரெக்கார்டு, ஃபுட்டேஜ், ஃபைல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிற எஸ்ஐ நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. அதை நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. பாத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம எஸ்ஐ இருக்காரு இல்லையா, அவரோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. எஸ்பி தான் மெசேஜ் பண்ணிருக்காரு, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற, இந்த கேஸ்ல எதுக்கு அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் நம்மளுக்கு ஒரு தூக்கி வாரி போட்டுருச்சு. இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு பார்த்தா எதுக்காக சார் எஸ்பி கிட்ட சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறான். அப்பதான் நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, அந்த மெசேஜை நான் தான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்ல, ஏன் சார் எஸ்பின்னு சொல்லிட்டு சேவ்ல இருக்க என் நம்பர் எஸ்பி சார் நம்பர்ல இருந்து வந்திருக்குது, நீங்க என்ன சார் நான் தான் பண்ணன்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் ஒரு சாஃப்ட்வேர் ஒண்ணு இருந்திருக்குது. இந்த சாஃப்ட்வேர் எப்படி அப்படின்னா, நமக்கு யார்கிட்ட இருந்து மெசேஜ் போகணுமோ அவங்களோட நம்பரை இதுல டைப் பண்ணி அடிச்சோம் அப்படின்னாக்கா அவங்க
கிட்ட இருந்து மெசேஜ் போற மாதிரி செட் பண்ணிக்கலாம் தான். சோ அப்படிப்பட்ட ஒரு சாஃப்ட்வேரை நம்ம ஹீரோ வச்சிருந்திருக்காரு. இது எதுக்காக சார் நீங்க வச்சிருக்கீங்க, இதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு தெரியும் சொல்லி கேட்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்தை பத்தி சொல்றாரு. இந்த சாஃப்ட்வேர் இருக்கிறது சில பேருக்கு மட்டும் தான் தெரியும். ஒருவேளை தாமஸோட கூட்டாளியே வந்துட்டு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் பயன்படுத்தி தான் எனக்கு வந்துட்டு தாமஸ் ஃபாரின்ல இருந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட போய் சொல்லியிருக்கலாம் இல்லையா. ஏன்னா ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு, இவனுக்கு 2 பேர் பார்ட்னரா இருக்காங்க. பார்ட்னர் இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா அந்த சொத்தெல்லாம் மொத்தமா ஆட்டை போட்டுலாம் சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்காரனை கூட கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்டத ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயத்தை பத்தி டீட்டெயிலா நம்ம ஹீரோ எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்க. அப்ப இறந்து போன தாமஸோட உடம்புல ஏதோ ஒரு சின்னதா மைனூட்டா ஏதோ ஒரு புள்ளி மாதிரி இருக்குது. அதை நம்ம ஹீரோ என்ன பார்த்தாரு அப்படிங்கிறது தெரியல. ஆனா அங்க இருக்கிற எஸ்ஐ கிட்ட ஒன்னு சொல்றாரு, நீ வேணா பாரு, இந்த இறந்து போன தாமஸ் இருக்கான் இல்லையா, அவனோட பாடியை ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா ஒரு க்ளூ கிடைக்கும், அதுவும் அவனோட உடம்புல ஒரு குண்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற எஸ்ஐக்கு, சார் அது எப்படி சார், புதைச்சது ஆல்ரெடி ஏற்கனவே வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு, திரும்பவும் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஒத்துக்குவாங்களா அப்படின்னு சொன்னா, ஒத்துக்க வைக்கிறதா உன்னோட வேலை, ஒத்துக்க வச்சுனா உனக்கு நிறைய பாராட்டலாம் கிடைக்கும் பாரு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க இருக்கிற எஸ்ஐக்கு பயங்கரமான மோட்டிவேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை எஸ்ஐ போயிட்டு அங்க இருக்கிற எஸ்பி கிட்ட சொல்ல, எஸ்பி வந்துட்டு டாக்டருக்கு போன் பண்ணிருக்காரு. டாக்டர் அப்படியே பேசிக்கிட்டே மேல வராரு. டாக்டரோட பையன் வந்துட்டு பகல்ல பயங்கரமா தூங்கிட்டு இருக்கான். அவனை போயிட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்காரு, தூங்கு மூஞ்சி, ஏதோ படிக்கலையா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிட்டு இருக்க. இவன் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்றானா. இப்ப யங்ஸ்டர்ஸ்க்கே நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருது இல்லையா. அப்படிப்பட்டவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட பாடி வந்துட்டு ஒரு சிம்டம்ஸ் காட்டுமா. சோ அந்த சிம்டம்ஸ் பயன்படுத்தி ஒரு சிப் மாதிரி ரெடி பண்ணி ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடியே சிம்டம்ஸ் காட்டினா நம்ம ஈஸியா வந்துட்டு நம்ம உயிரை காப்பாத்திக்கலாம் சொல்லிட்டு அப்படி வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்றானா. இதை கேட்ட டாக்டர்னா எனக்கே வந்துட்டு நீ கத்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சு போட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு பேசுறாரு. அதுக்கப்புறம் தான் எஸ்பி சொல்றாரு, இந்த மாதிரி ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், அது வந்துட்டு பாசிபிளா சொல்லிட்டு நேர்ல வந்துட்டாரு எஸ்பி. பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இது பாருங்க, ஏற்கனவே அந்த பாடியை நான் கிளியரா போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டேன், திரும்ப ஒரு ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணா மட்டும் அதுல என்ன எனக்கு உடைச்சா வரப்போகுது, ஒண்ணுமே வராதுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், இது வரைக்கும் நான் எந்த ஒரு க்ளூமே விட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த டாக்டர் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு வழியா கோர்ட்ல கேஸ் கீசன போட்டு நம்ம எஸ்பி ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. இப்ப புதைச்சி எடுத்து திரும்ப அந்த டெட் பாடி தோண்டி எடுக்க அவனோட ஃப்ரெண்ட் இருந்தா இல்லையா, தாமஸ் இறந்து போனவனோட ஃப்ரெண்டு இங்க வந்துட்டு பயங்கரமா காத்துறான். என் ஃப்ரெண்ட் ஏற்கனவே சித்திரவதை பண்ணி தான் கொலை பண்ணிட்டீங்க, இப்ப வந்துட்டு பாருங்க அவனை நிம்மதியா தூங்க விடாம இப்பயும் வந்துட்டு கொலை பண்றீங்க, செத்து போனவனை எத்தனை தடவை டார்ச்சர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க. அங்க இருக்கிற எஸ்ஐ வந்துட்டு, இதை பாரு, ஓ மேலதான் எங்களுக்கு டவுட், அதனால தான்டா புதைச்ச பணத்தை திரும்பி எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம், தேவையில்லாம பேசினா உடனே தூக்கி உள்ள வச்சு சந்தேகத்தின் பேர்ல உன் தோலை உரிச்சிரும் அப்படின்னு சொன்னோடனே அவன் அமைதியாகிறான். அதுக்கப்புறம் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல இங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஆயிடுது. ஹீரோ சொன்ன மாதிரி அந்த பாடியில வந்துட்டு ஒரு குண்டு இருந்திருக்குது. இந்த குண்டு வந்துட்டு இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது முன்னாடியே தெரியல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எதுவும் மென்ஷன் பண்ணல, அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணது சரியில்லைன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற எஸ்பி கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சது போதாத மட்டும் இல்ல, இங்க இருக்கிற டாக்டர் இருக்கான் இல்லையா, இவனுக்கு வந்துட்டு தாமஸ் வந்துட்டு ஒரு வீடை கிஃப்டா கொடுத்திருக்கானா. அது என்ன கதை அப்படிங்கிறது தெரியாம இது ஒரு பக்கம் அப்படியே சந்தேகத்தின் பேர்ல இருக்குது. அங்க இருக்கிற டாக்டர் மலுப்புறான், இதை பாருங்க சார், என் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி நடந்ததே கிடையாது, அது இல்லாம கிடைச்ச குண்டு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு நாட்டு துப்பாக்கியோட குண்டா, சோ அது ரொம்ப ஒரு மைனூட்டா தான் போகும், ஒரு புட்டுகல சைஸ் அளவுக்கு தான் போயிருக்குது, சோ அப்படிப்பட்டதனால இது உடம்புல ஏற்பட்ட காயம் சொல்லிட்டு நாங்க பெருசா கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற டாக்டர் என்னென்னமோ சொல்றான். சோ இதெல்லாம் ஒரு பக்கம் கேதர் பண்ணிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற எஸ்ஐ நம்ம ஹீரோக்கு போன் பண்ணார். போன் பண்ணிட்டு, தெய்வமே நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணேன், இன்னைக்கு எனக்கு பயங்கர பாராட்டு, நீங்க சொன்ன மாதிரி அந்த உடம்புல ஒரு புல்லட் கிடைச்சது எப்படி தெய்வமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் அப்படிதான், இன்னும் அப்பப்ப இந்த கேஸை நான் விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற நம்ம ஹீரோ போன் போட்டு பேசிட்டு இருக்காரு. அப்பதான் வந்துட்டு அங்க இருக்கிற எஸ்ஐ சொன்னார், இந்த மாதிரி உடம்புல கிடைச்சது ஒரு நாட்டு துப்பாக்கியோட குண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு இடத்துக்கு வராரு. என்ன அப்படின்னாக்கா, அந்த டாக்டர் வந்துட்டு இறந்து போன தாமஸ் வந்துட்டு ஒரு வீடு கிஃப்டா கொடுத்திருந்தா இல்லையா, அந்த வீட்டை வந்துட்டு இப்ப டாக்டர் வந்துட்டு விற்கிறதுக்காக பிளான் போட்டுருக்காரு. நம்ம ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்ணுவார் இல்லையா, அந்த அசோசியேஷனுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு ஆளை பார்த்துட்டு பேசுறாரு. இந்த மாதிரி அந்த வீட்டை வந்துட்டு நான் விற்கிறேன், நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புருடா விட்டு அந்த வீட்டோட சாவியெல்லாம் வாங்கிட்டு நேரா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. அங்க போயிட்டு பார்த்தா சமீப காலத்துல யாரோ வந்துட்டு போனதுக்கான தடயம்லாம் இருக்குது, சிகரெட்லாம் இருக்குது, இன்ஜெக்ஷன்லாம் இருக்குது, கீழே வந்துட்டு அண்டர் ரூம்ல ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அங்க வச்சு அவனை ஏதோ கொடுமைப்படுத்தின சில விஷயங்கள்லாம் நம்ம ஹீரோக்கு தெம்படுது. அப்போ அங்க இருக்கிற குப்பை தொட்டியில பர்ச்சேஸ் பண்ணதுக்கான ஒரு பில்லு ஒன்று இருக்குது. சோ அந்த பில்லு எடுத்துட்டு அந்த கடை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ஆளை போயிட்டு, இந்த மாதிரி நான் போலீஸ், இந்த பில்லு வந்துட்டு டீடைல் யார் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த பில்லு எத்தனையோ பேருக்கு கொடுக்குறோம், யார் வாங்கினாங்க தெரியாது சார் சொல்லிட்டு இருக்க, அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அது இருக்கும்ல, அதை எடுத்து குடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கிக்கிறாரு. இவரு ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிற, இன்னொரு பக்கத்துல இறந்து போன தாமஸோட அப்பா வேற பயங்கர காண்டாயி அங்க இருக்கிற மேல் இடத்துக்கே போன் போட்டாரு, கமிஷனருக்கே போன் போட்டு, இதை பாருங்க சார், உங்க போலீஸ்காரங்க ஒன்னும் பெருசா கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் தெரியல, என் பையனுக்கு இருக்கிற ஒரே எதிரி யாரு தெரியுமா, அங்க இருக்கிற எஸ்ஐ ஒருத்தன் முன்னாடி
தான் பாருங்க அந்த பாலு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு கொடுக்குறான். ஏன்னா அவன் தான் வந்துட்டு என் பையனை அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டான், இல்லாத தப்பு பண்ணாதுக்கெல்லாம் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு பொய்யான சாட்சி எல்லாம் கொடுத்தான். சோ அவனே என் பையனை கொலை பண்ணிருக்கான், சோ அவனை நீங்க அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சீங்கன்னா கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இவரு கொஞ்சம் ஏத்தி விட கமிஷனர் நம்ம எஸ்பி இருக்காருல ராமதாஸ் அவருக்கு வந்துட்டு ஆர்டர் போறாரு. இந்த மாதிரி அவன் தானே அக்யூஸ்ட், அவனை நீங்க புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம வந்துட்டு நம்ம ஹீரோவை கவுத்து விட்டாங்க. இப்ப நம்ம எஸ்பியே வந்துட்டு நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது வெளியே வந்தா அந்த இறந்து போன தாமஸோட அப்பா வந்துட்டு எதுக்காகடா என் பையனை கொலை பண்ண, அவன் மேல உனக்கு என்னடா காண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன் பையன் யோகியமா, உன் பையனை ஒரு ஃப்ராடு அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்க, அப்ப நீ தான் பண்ணியான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க தாமஸோட கூட்டாளி அடிக்கிறதுக்கு வர ஹீரோ ஒரே உத சும்மா பொத்துன்னு போய் விழுகிறான். அப்படியே இங்க இன்ட்ரபிள் நடக்குது. சோ நம்ம ஹீரோ தான் அப்ப இந்த கொலையை பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே இங்க ஒரு மாதிரி தலை வெடிச்சு போகுது இல்லையா. இப்ப ஜெயிலுக்குள்ள அப்படியே நம்ம ஹீரோ உட்கார்ந்து இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த பில் எல்லாம் வாங்கிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற ஒரு இடத்துல ஏதோ ஒரு பார்ல வந்துட்டு ஒரு பாட்டு கச்சேரி மாதிரி நடந்துட்டு இருக்குது, பசங்க எல்லாம் பாடிக்கிட்டு இருக்க. அந்த பாருக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ சரக்கு அடிக்கலாம்னு வராரு. அங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்க அந்த பசங்க மூஞ்சில எவனோ ஒருத்தன் தண்ணி ஊத்திட்டான். இதனால ஒருத்தவன் அடிக்க, ரெண்டு பேர் அடிக்க இப்படின்னு ஒரு கேங்க சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த கேங்குக்கு சப்போர்ட்டா போயிட்டு நம்ம ஹீரோவை அடிக்கிறாங்க. இப்ப அடி வாங்கின அந்த கேங் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஃப்ரண்ட் லெவலுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சார் நீங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணல அப்படின்னாக்கா கண்டிப்பா எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களை சேர்ந்து ஒரு பார்ட்டி ஒன்று ரெடி பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல பீட்டர் ஒரு ஸ்கூல் பசங்க, அதான் அந்த டாக்டர் இருந்தாலே டாக்டரோட பையன் எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. ஒரு 5 பேரு நல்லா பயங்கரமா என்ஜாய்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வராரு, ஜாலியா பேசிட்டு இருக்க. உன் பேர் என்ன, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுங்களாம் வந்துட்டு க்ளோஸா எடுத்துற மாதிரி ஒரு போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோஸ்ல நிறைய நம்ம ஹீரோ வந்துட்டு லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்க. அதுல ஏதோ ஒரு போட்டோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஜர்க் ஆகுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக்லாம் முடிச்சுதான் இங்க காமிக்கிறாங்க. அப்ப நம்ம போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா தாமஸ் வந்துட்டு ஃபாரின்ல கொண்டு போய் விட்டுதான் ஒருத்தன் புல்டா விட்டான் இல்லையா. சோ அந்த கிழட்டு பையன் அவனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்து கஸ்டடியில வச்சு விசாரிச்சோம் அப்படின்னாக்கா அவனுக்கு ஹீரோக்கு இருக்கிற தொடர்பு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு அந்த வயசானவரை கூப்பிடலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. அவருக்கு வேற பயங்கரமா உடம்பு முடியல, ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இப்பதான் ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டு வந்து வீட்டுல வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு டைம்ல இவரை கூட்டு போக வேணாம், எதுவா இருந்தாலும் சரியானதுக்கு அப்புறம் நாங்களே அனுப்பிச்சு வைக்கிறோம் சொல்லிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்க. போலீஸ்காரங்க இது ஒண்ணு பெருசா காதுல வாங்காம அவர் அங்கிருந்து தரத்தரன்னு எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு போற வாசல்ல வந்துட்டு அவர் பொத்துன்னு கீழே விழுக அந்த பெரியவர் இறந்து போயிட்டாரு. அப்படியே கட் பண்ண அங்க பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட பாயிண்ட் ஆஃப்ல திரும்பவும் அந்த பையன் வந்துட்டு போன் போட்டு சார் இன்னைக்கு வந்துட்டு ஒரு பெரிய கச்சேரி இருக்குது வரீங்களா சொல்லிட்டு இந்த டைம் வந்துட்டு நான் கூட்டு போற இடத்துக்கு நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க ஒரு பங்களா ஒன்று இருந்தது இல்லையா, இறந்து போன தாமஸ் டாக்டருக்கு கிஃப்டா கொடுத்தாங்களே ஒரு பிளாட், சோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த பிளாட்டை பார்த்தோன்னே பசங்களும் ஒரு மாதிரி பிரமிச்சு போறானுங்க. என்ன சார் இவ்வளவு பெரிய வீடு தனியா இருக்குது, சூப்பரா இருக்கு சார்னு சொல்லிட்டு அங்கவே எல்லாரும் சமைச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இருக்கும்போது நம்ம ஹீரோ சில கேள்விகளை கேட்கலாம். இந்த இடம் உங்களுக்கு தெரியலையா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டப்புனு ஒருத்தர் கண்ணு தூக்கி வைக்கிறான். இவன் பேரு சந்து, இவன் வந்துட்டு பெங்களூர்ல இருந்தான். சோ இன்னைக்கு தான் இவன் வந்துட்டு சேர்ந்து இருக்கிறான். சோ வந்த முதல் நாளே இப்படி கண்ணை தூக்கி நெத்தில வச்சிருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோ மிரண்டு போறாரு. எல்லா விஷயமே தெரிஞ்சுதான் சார் நான் உங்க கூட பழகிட்டு இருக்கிறேன், நீங்க போலீஸ்னு எனக்கு தெரியும், நாங்க பண்ண தப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பயங்கரமான இந்த பசங்களாம் சேர்ந்து ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ என்ன விஷயம் கண்டுபிடிச்சாரு அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்க. அந்த குப்பத்தட்டில இருக்கிற பில்லை எடுத்துட்டு போயிட்டு கம்ப்யூட்டர்ல அங்க யார் வந்தாங்க போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பசங்க தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பக்கா பிளான் பண்ணிருக்காங்க. ஹீரோவோட அடியாளுங்க ஒரு 4 பேரை செட் பண்ணி அந்த செட் பண்ண அதே இடத்து பார்ட்டியில இவனுக்கு வந்துட்டு அடிக்கடி ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போறாங்க இல்லையா. சோ அந்த பார்ட்டியில விட்டு அவனுக்கு போயிட்டு சண்டை போடுற மாதிரி போட நம்ம ஹீரோ போய் காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அவனுங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு, ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. சோ இதுதான் நடந்தது. இந்த பசங்க தான் தாமஸ் ஏதோ பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரு. ஏன்னா வீட்டுல வந்துட்டு ஊசிலாம் இருந்துச்சு, ஆனா என்ன பண்ணானுங்க அப்படிங்கறத பெருசா சொல்லல. எதுக்காக பண்ணீங்கன்னு சொல்லி இப்ப துப்பாக்கி முனைய வச்சிருந்தான் இல்லையா அந்த பையன், அந்த துப்பாக்கியா அவன் கண்ணை சண்டை அதே கேப்ல நம்ம ஹீரோ பிடிக்கிட்டாரு. ஒழுங்கா உண்மையை சொல்றீங்களா இல்ல போலீஸ வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற பசங்களும் ஒரு மாதிரி அழுகுறானுங்க. ஏன்னா ஒருத்தவங்களோட அப்பா அம்மா கூட இவங்க கூட இல்லையா. சோ பசங்க எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத ஒரு கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. பணம் சொல்லிட்டு பணத்துக்கு பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் ஒருத்தருக்கு அந்த டாக்டரோட பையன் அவன் எவ்வளவோ கண்டுபிடிக்கிறதே எவ்வளவு போராடிட்டு இருக்கான். ஆனா அந்த அப்பங்காரன் இருக்கான் பாருங்க, சாப்பிட்டு இருக்க பிளேட்ல ஒரு எறும்பு போனதுக்கு அந்த பிளேட்டை தூக்கி அவங்க அம்மா மூஞ்சில நேரம் விட்டு கடைசி மூக்குக்கெல்லாம் உடைச்சு ரத்தம் ஊத்தும். அதை தடுக்க போன இந்த பையனுக்கு அடி, அவங்க அம்மாக்கு அடி. இப்படிப்பட்ட ஒரு கொடுமைக்காரன் அந்த டாக்டர். சோ இப்படிப்பட்டவங்களா இருக்கும்போது எங்க வாழ்க்கை நிம்மதியாவே இல்ல. அதனாலதான் நாங்க 4 பேர் சேர்ந்துட்டு சரக்கு அடிக்கிறது இப்படின்னு இருந்தோம். ஆனா எங்களோட வாழ்க்கையில எங்களை விட கொடுமையை அனுபவிச்சது ஒரே ஒருத்தவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டரை கை காட்டுறாங்க. பீட்டர் ஏன்டா நீ என்னடா பண்ண, உன் வாழ்க்கையில அப்படி என்னடா நடந்துச்சுன்னு கேட்கும்போது பீட்டருக்கு வந்துட்டு ஒரு தங்கச்சி ஒருத்தர் இருந்திருக்கிறான். சோ இவனுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. அந்த தங்கச்சிக்கு எல்லாமே நம்ம பீட்டர் தான். அவன் கஷ்டப்பட்டு சமைச்சு இந்த சமையல் வேலை கிடைக்கிற கொஞ்சம்
கொஞ்சம் காசை வச்சு தங்கச்சி நல்லா படிக்க வச்சிருக்கான். தங்கச்சி அப்பப்போ கூட்டிட்டு போயிட்டு வர்றது கூட்டிட்டு வர்றது எல்லா வேலையும் நம்ம பீட்டர் தான். தங்கச்சிக்கு சைக்கிள்லாம் உசுருன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட பிறந்த நாளுக்கு ஒரு சைக்கிளை வாங்கி கொடுத்துருக்கான். அந்த சைக்கிளை வந்துட்டு தங்கச்சி ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நட்பாசியில வாங்கி கொடுத்துருப்பா. ஒரு நாள் தங்கச்சி ஜாலியா ஸ்கூலுக்கு போயிட்டா. ஆனா வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இன்ன வரைக்கும் தங்கச்சி வரல, எங்க போயிட்டா அப்படிங்கறத தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு நம்ம பீட்டர் தேடி இருக்கிறான். சோ ஒரு நாள் விடிய விடிய வந்துட்டு வீட்டுல சிலுவைக்கு முன்னாடி நின்று என் தங்கச்சி கிடைச்சிடணும் சொல்லி வேண்டிக்கிட்டே இருக்க அடுத்த நாள் காலையில ஒரு நியூஸ் ஒண்ணு வருது. ஷாக்கிங்கான நியூஸ். உன் தங்கச்சி அங்க இறந்து கிடக்கிற தோட்டத்துல சொன்னவனே பாவம் பையன் அலறி அடிச்சுட்டு ஓடுறான். அந்த இடத்துல போய் பார்த்தா பீட்டரோட தங்கச்சி இறந்து போய் கிடக்குறா. தலையில பயங்கரமா அடிபட்டு இருக்குது. யாரோ கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா கொலை எல்லாம் கிடையாது. சைக்கிள் வந்துட்டு இந்த பொண்ணு ஓட்ட தெரியாம ஓடி பள்ளத்துல விழுந்துட்டா, தலையில அடிபட்டதுல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா போஸ்ட்மார்ட்டத்தை முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை நினைச்சு இவன் பயங்கர டிப்ரெஷன்ல அழுதுகிட்டு இருக்கும்போது பீச்ல இவன் தனியா இருந்திருப்பான். அந்த டைம்ல ஒரு பாப்பா ஒண்ணு வேகமா ஓடி வரும். இந்த பாப்பா வந்துட்டு இந்த வயசான டிரைவர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, தாமஸோட டிரைவர், அவங்க வீட்டுல இருக்கிற பேத்திமா. இந்த பேத்திமா வந்துட்டு இந்த பீட்டர் அண்ணன் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறா. என்ன அப்படின்னா, நேற்று நைட்டு தூங்கும்போது தாத்தாவும் பாட்டியும் ஒரு விஷயத்த பேசிக்கிட்டாங்க. உங்க தங்கச்சி வந்துட்டு விபத்துல இறந்த அடிப்படையில அவங்கள தாமஸ் அண்ணன் தான் கொலை பண்ணிட்டாங்களா, அது எங்க தாத்தாவே பார்த்திருக்கிறாரு. சோ எங்க தாத்தா வந்துட்டு வெளியே சொன்னோம் அப்படின்னாக்கா தாமஸ் அங்கிள் கொலை பண்ணிடும் சொல்லி மிரட்டிருந்தால எங்க தாத்தா இந்த விஷயத்தை யாருக்கிட்டயுமே சொல்லல. ஆனா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா அக்கா வந்துட்டு ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை இந்த பீட்டர் கிட்ட சொல்ல அடுத்த நிமிஷம் பீட்டர் நேரா வந்துட்டு அந்த வயசானவர்கிட்ட போறாங்க. நேத்து பேத்தி சொன்னது எல்லாமே உண்மையாயா, ஒழுங்கா உண்மையை சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்கும் போது தான் அந்த வயசானவர் பயந்துகிட்டே, ஆமாடா தம்பி, அவனுங்களாம் பெரிய எடுத்த ஆளுங்க, அவனுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவனை நான் என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த வயசானவரை பார்த்து இந்த மாதிரி வந்துட்டு தாமஸ்க்கு நீங்க தானே கார் ஓட்டுறீங்க, நாங்க சொல்ற இடத்துக்கு அவனை கூட்டிட்டு வாங்க, கூட்டு வரும்போது இந்த இன்ஜெக்ஷனை மட்டும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கா பிளான் பண்ணி அந்த காருக்குள்ளே இவனுங்க ஒளிஞ்சிருந்திருக்கானுங்க. கடைசியா ஃபாரினுக்கு போலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த கேப்ல தான் பின்னாடி இருந்து பசங்க இவனுக்கு மயக்க மருந்தெல்லாம் அடிச்சு இங்க இருக்கிற டாக்டருக்கு கிஃப்டா கொடுத்தாங்க இல்லையா, அவங்க அப்பா வீடு தானே, சோ அது சும்மா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பசங்க அவனை கூட்டிட்டு வந்து ஜட்டியோட தொங்க விட்டு சும்மா அடி அடி அடின்னு அடிச்சு வெளுத்து எடுத்திருக்கானுங்க. இப்படிதான்டா வலிச்சிருக்கும் என் தங்கச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சாஃப்ட்வேர் பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த சாஃப்ட்வேர் மூலமா வந்துட்டு போனை போட்டு இந்த மாதிரி நான் ஃபாரினுக்கு வந்துட்டு சொல்லி அவங்களோட கூட்டாளிக்கே வந்துட்டு இவனுங்களா போன் போட்டு பேசிருக்கானுங்க. சோ அந்த அளவுக்கு பசங்க பயங்கர டேலண்ட். ஏன்னா அவன் ஒன்னு கண்டுபிடிக்கிறானு இப்படி பண்ணி இருக்கிறானுங்க. ஆனா கொஞ்ச நஞ்சம் அடி இல்ல, பாயிண்ட்ல மெயின் பாயிண்ட்ல அங்க இங்கன்னு எப்ப பாரு ஒண்ணு செக்ஸா இருக்கிற இல்லன்னா ட்ரக்ஸா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போலன்னு பசங்க பொழந்து தள்ளி இருக்கிறானுங்க. எதுக்காக என் தங்கச்சி பண்ண, ஏன்டா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவன் என்ன சொல்றான்னா, பயங்கர சரக்குல கார் ஓடிட்டு போயிருக்கிறான். அந்த பொண்ணு சைக்கிள்ல போகும்போது லைட்டா டச் பண்ணி கீழே விழுந்து அடிபட்டு இருக்க, மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. பார்த்ததுல இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த பொண்ணு தூக்கிட்டு போய் காட்டுல வச்சு ரேப் பண்ணிருக்கான். ரேப் பண்ணிட்டு தூக்கி போட்டுருக்கான். சோ இந்த விஷயத்தை வந்துட்டு தாமஸ் அந்த வயசான தாத்தா கிட்ட சொல்லிருக்கான். சோ இந்த விஷயத்தை கேட்ட உடனே அங்க இருக்கிற நம்ம சிந்து இருக்கான் பாருங்க, அந்த பையன் பயங்கர கோவகாரம் பழகுது. துப்பாக்கி எடுத்து நட்டுன்னு அவன் நெஞ்சில சுட்டுட்டான். அது வந்துட்டு நாட்டு துப்பாக்கி, பெருசா குண்டு தெரிக்காது, குண்டு ஒண்ணு பெருசா இருக்காது. சோ அதுக்கப்புறம் கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனை தூக்கிட்டு போயிட்டு அந்த பீச் ஓரமா வச்சு சிலுவை மாதிரி கட்டி சாவடிச்சு வச்சிருந்திருக்கானுங்க. சோ இந்த விஷயத்துல வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ கையில தானே துப்பாக்கி இருக்குது, அதே துப்பாக்கியை திரும்பவும் அந்த பையன் புடிக்கிட்டு சுடும்போது இப்போ ஒன்னே முடிச்சுட்டா அந்த கேஸ் யாருக்கு தெரியாது, இதை ஒன்னும் பெருசா பிரச்சனை இல்ல, நாங்க யார கொலை பண்ணோம், ஒரு கேடு கட்ட ஐயோக்கியனை கொலை பண்ணோம், ஒரு சின்ன பொண்ணு கூட பார்க்காம ரேப் பண்ண ஒரு பையனை கொலை பண்ணோம், இதுல என்ன தப்பு இருக்குது அப்படி சொல்லும்போது தப்போ சரியோ அதை வந்துட்டு நியாயப்படி என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க. அதை தான் இப்ப நாங்களும் பண்ண போறோம், உன்னை நியாயப்படி சுட்டுட்டா எல்லாமே சரியாயிட்டு சொல்லும்போது நீ சுடமாட்ட சொல்லும்போது ஏன் சுடமாட்ட சொல்லியா அப்படின்னு சொல்லும்போது உன் பேருக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு இல்லையா, சந்து பாலச்சந்திரன், அந்த பாலச்சந்திரர் பாலுன்றது வேற யாருமே கிடையாது, நான் தான், நான் உன் அப்பன்டா அப்படின்னு சொல்லும்போது இங்க நமக்கு ஒரு மாதிரி பல்ப் ஆகுது. என்னடா இது இவனோட அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது, என்னடா கரை ஓடுறியா தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மனைவிக்காரங்க கன்சீவா இருக்கும்போதே வந்துட்டு அவங்களா போயிட்டு பிரசவம் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு வந்து குடும்பம் நடத்திருப்பாரு. அப்பப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு சரக்கு அடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வர்றது வழக்கம். பெருசா குடும்பத்து மேல அக்கறை கிடையாது, ஆனா வேலை மேல பயங்கர அக்கறை. அதனாலதான் அடிக்கடி சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு காரணம். அந்த சஸ்பெண்ட காரணத்தை வச்சு குடிக்கிறதா நம்ம ஹீரோக்கு ஒரு வேலை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு வீட்டு கதவை வந்து தட்டி இருக்காரு. வீட்டு கதவு திறக்கவே இல்லை. கடைசியா பார்த்தா மனைவி பிள்ளை தூக்கிட்டு வந்து கதவு திறந்துட்டு உள்ள போறாங்க. நடுராத்திரில எங்கடி போயிட்டு வர, எவன் கூடி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை. அப்பதான் அந்த பொண்ணு பயங்கரமா திட்டி இருக்குது ஹீரோவை. ஏயா பையனுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுல 10 ரூபாய் காசு கிடையாது, அங்க இங்கன்னு தேடி இருக்கிற ஒரு 100 ரூபாய் காசு எடுத்துட்டு போயிட்டு என் பையனுக்கு ஹாஸ்பிட்டல்ல காமிச்சிட்டு வந்தா நீ என்னன்னா எவன் கூட போயிட்டு வரனா சொல்லி பேசுற, உனக்கு என்னையா குடியும் கூத்து இருந்தாக்கா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயங்கரமா திட்டி இருக்குது. திட்டத்துல அந்த பொண்ணு கோவத்துல கதவை சாத்திட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுச்சு, இனிமே உன் கூட தான் என்னால வாழ முடியாது, எங்க 2 பேத்தையும் நிம்மதியா விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு போய்
ஹாஸ்பிட்டலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எங்கெங்கே தேடி பார்த்துருக்காரு, பையன் படிக்கிற ஸ்கூல் எல்லாம் கூட போய் பார்த்துருக்காரு, டிசி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்களாம். எங்கெங்க தேடி பார்த்து ஒரே இடத்துலயுமே கூட பொண்டாட்டிக்காரி கிடைக்கல, பொண்டாட்டிக்கு யாருமே கிடையாது. ஸோ அவன் மட்டும் தான் அனாதை. அதனால நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு. இப்போ எங்க போனாங்க என்ன ஆனாங்க தெரியல, ஏகப்பட்ட இடத்துல தேடினாரு. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவே விட்டுட்டாரு. ஸோ நாமளும் சரி கிடையாது, அவள் அது சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களாம். ஸோ இதுதான் நடந்தது. அன்னைக்கு நான் சரக்கு போட்டுட்டு வந்ததுக்கான காரணமே கூட எனக்கு சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த விரக்தியில தான் நான் சரக்கு அடிச்சுட்டு வந்தேன். ஆனா என் வாழ்க்கையில் நான் நிறைய ரியலைஸ் பண்ணிட்டேன், உங்க அம்மாக்கு நான் ரொம்ப கரெக்டான புருஷனாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆனா உங்க அம்மா உன்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க, தப்ப தட்டி கேட்கணும், எப்பயுமே ஒரு தைரியசாலி மாதிரி நீ இருந்திருக்கிற, இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. ஹீரோக்கு எப்படி இவர் தான் நம்ம பையன் அப்படி சொல்லி தெரியும் பாத்தீங்கன்னா, ஒரு டைம் இவங்க ஃப்ரெண்ட்ஸா அறிமுகமாகும் போது எல்லா போட்டோஸுமே காமிச்சிருப்பாங்க. அப்போ வந்துட்டு பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவங்க பையன் அவங்க ஒய்ஃபோட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்திருக்கும். அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருக்கு இவன் நம்ம பையன் அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவ்வளவு அந்நியமா இருந்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வாழ்க்கையில நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், போலீஸாவும் நான் ஜெயிக்கல, வாழ்க்கையில ஒரு நல்ல புருஷனாவும் ஜெயிக்கல, ஒரு நல்ல அப்பாவாவும் ஜெயிக்கல. இப்ப நீங்க பண்ணது சரியானது, அந்த சரிக்கு வந்துட்டு நான் போயிட்டு சரண்டர் ஆகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் நேரா போயிட்டு எஸ்பி கிட்ட இந்த மாதிரி நான் தான் அதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல்டா கதையை விட்டாரு. அடுத்த நாள் காலில் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஜெயில இருக்கிறாரு. ஜெயில இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க பாக்குறதாக வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். ஸோ ஹீரோயின் வந்து அப்படியே மௌனமா நின்றுட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்க. நானும் உன்னை புரிஞ்சுக்கல அப்படி இப்படின்னு பேசி ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற. ஆனா பையனை நீ ரொம்ப நல்லா வளர்த்திருக்க, உன்னை போயிட்டு நான் தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கொஞ்ச நாள் காலம் இந்த தண்டனை அனுபவிச்சுட்டு திரும்ப வெளியே வர மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தா என் பையனுக்காகவும் உனக்காகவும் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே உள்ள போறாரு. அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.